இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹோலி கிரேஸ் ஊழியங்களினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். யோவான் 2வது அதிகாரத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கானான் என்று சொல்லக்கூடிய ஊரிலே இடம்பெறுகிற ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கிறார்கள். இயேசுவும் சீசர்களும் அந்த கல்யாண வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைபடுகிறது. உடனே இயேசுடைய தாயாகிய மரியாள் அவரிடத்திலே வந்து திராட்சை ரசம் குறைபட்டது என்று இயேசுவிடத்திலே சொல்லுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். உடனே இயேசுடைய தாயாகிய மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அந்த இடத்திலே 6 காற்றாடிகள் இருக்கிறது. அவர் அந்த காற்றாடிகளை தண்ணீர் நிரப்புமாறு சொல்லுகிறார். உடனே அவர்கள் அந்த 6 காற்றாடிகளுக்கும் தண்ணீரை நிரப்புகிறார்கள். தண்ணீரை நிரப்பின பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதை எல்லோருக்கும் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி. என்ன ஆச்சரியம்! அந்த தண்ணீர் நிறைந்த அந்த 6 காற்றாடிகளும் திராட்சசமாய் மாறிவிட்டது. அவர்கள் அந்த வந்திருந்த அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த ஒவ்வொரு விருந்தினர்களையும் அவர்கள் அற்புதமாய் கவனிக்கிறார்கள். எல்லோரும் அதை குடித்துவிட்டு சொல்லுகிறார்கள், முன்பு கொடுத்ததை விட இப்பொழுது கொடுத்த திராட்சசம் மிகவும் சுவையாய் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். ஆண்டவருடைய வேலை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேலை, அதாவது அவருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. அவருடைய நேரத்துக்காக, அவருடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் வியக்கத்தக்க வகையில் அந்த இடத்திலே அந்த திராட்சசம் அமைந்தது. அந்த கல்யாண வீடு மிகவும் சந்தோஷமாய் அமைந்தது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவருடைய காரியத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறும். மரியாள் பாருங்கள் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. அவர் சொல்லுவது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அவர் சொல்லுகிறபடி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில என்ன தொடர்பு? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான ஒரு தொடர்பு. நாங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் சந்தோஷமாய் மாறும். ஆனபடினால உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் நிறைந்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைந்திருக்கு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாளில் இருந்து, இந்த கணத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராய் மாறி விடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். முன்பு இருந்ததை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். God bless you.